அனைவருக்கும் வணக்கம். 3 இயர்ஸ் எல்எல்பி ஹானர்ஸ் அண்ட் அஃபிலியேட்டட் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் இப்போ நடந்துட்டுருக்கு. நிறைய பேர் செகண்ட் கவுன்சிலிங்கை பற்றி அப்டேட் பண்ணுங்க ப்ரோ. செகண்ட் கவுன்சிலிங் வருமா வராதா? மொத்தம் எத்தனை கவுன்சிலிங் வரும்? அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கட் ஆஃப் வேல்யூ கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் செகண்ட் கவுன்சிலிங் தென் எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்றத பற்றியும் மொத்தம் எத்தனை கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்றத பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு தனியாக வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. ஸோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் அதில் கேளுங்க, மேக்ஸிமம் அதில் கிளாரிஃபை பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போது செகண்ட் கவுன்சிலிங் பற்றி பார்த்துலாம். மொத்தம் எத்தனை கவுன்சிலிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய வியூவில் இப்போ தான் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்திருக்கு. இது இல்லாமல் செகண்ட் கவுன்சிலிங் வரும். இது இல்லாமல் தேர்டில் வந்து மார்க் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க் கவுன்சிலிங் மீன்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆனதுக்கப்புறம் ப்ரைவேட் காலேஜ் இருக்க சீட்ஸை வந்து ஃபில் பண்ணுறது தான் மார்க் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, மெயில் மட்டும்தான் வரும். ஸோ அதை அந்த ஸ்டேஜில் பார்க்கலாம். ஸோ இதுதான் மொத்தமாக நடக்கிறது வந்து என்னோடய வியூவில் 3 or 4 கவுன்சிலிங் வரையும் நடக்கும். சரிங்களா? ஓகே ப்ரோ, செகண்ட் கவுன்சிலிங் வரும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. சரி, எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, என்னோடய வியூவில் செகண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரையும் இப்போ இருக்க வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து 1% கம்மியாகி மெரிட் லிஸ்ட்டும், அதுலேருந்து 1% கம்மியாகி வெயிட்டிங் லிஸ்ட்டும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஆவரேஜாக வந்து 75 இருக்குது அப்படின்னா அது 73 வரையும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எஸ்பெக்டட் கட் ஆஃப் போஸ்ட் பண்ணுவோம். இது வந்து இன்னும் அவங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்றத கன்ஃபார்ம் சொல்ல முடியும். இப்போ யாரும் ஜாயின் பண்ணாமல் ஃபஸ்ட் கவுன்சிலிங்லேயே ப்ராசஸில் இருக்கிறதால என்னால் வந்து எஸ்பெக்டட் கட் ஆஃப் போஸ்ட் பண்ண முடியல. நான் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே ஜாயின் பண்ண உடனே நான் போஸ்ட் பண்ணி விடுறேன். சரிங்களா? ஸோ என்னோடய வியூவில் இது மட்டும்தான். செகண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேருந்து 2% கம்மியாகி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயிலும் கவர் பண்ணியாச்சு. மொத்தம் எத்தனை ரவுண்ட் கவுன்சிலிங் வரும், செகண்ட் கவுன்சிலிங் எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்றத கவர் பண்ணியாச்சு. ஏதாவது சம்திங் மிஸ்ஸாக இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.